அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்கள் ஆளு எல்லாம் காலங்காத்தால் 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்கள் அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம். நான் என்ன ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிகிட்டு வருவேன், நீ லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிடுவீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்ச வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு உங்க கையில எல்லா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கா. ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போறேன். நான் எனக்கு முருகப்பெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்க போறேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழட்டுன்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்றேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகப்பெருமான்கிட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலையில். அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 கடிதம் எழுதாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டரில் போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம். அரசியல் இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல். இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிகமாக பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க. கேட்டால் அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சிக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை, அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுகிறேன். எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கண்ணே, எத்தனை டைமுங்க போகிறது? ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கண்ணே, எத்தனை டைம் போகிறது? எத்தனை போகிறது? வேறு வேலை இதே தான் வேலைங்க. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்கள் யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும், வேறு வழி இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.